தலைவர் இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்பாரு, நல்லா இருப்பாரு. அவருக்கு எந்த குறையும் வராது. சொன்னாங்கல்ல, எவ்வளவு நாள் தூக்கல உங்களுக்கு தெரியாது. என்னெல்லாம் போடக்கூடாது எல்லாம் போட்டேன். வந்து உட்கார்ந்தாரு. இன்னைக்கு கட்சி பேசி கட்டி கம்பீரமாக உட்கார்ந்தாரு ஸ்டேஜ்ல. இன்னைக்கு எங்க போய் வச்சுக்கிறாங்க அவங்க முகத்தை? கரிய பூசணம் இல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு திருப்பி நாம வரவே மாட்டார். ஒரு மனைவியாக என் கணவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் 100 வயசு நல்லா இருப்பாரு. அவருக்கு எந்த குறையும் வராது. என் கண்ணின் இமை போல காப்பாத்திட்டு யாருக்கும் தெரியாது. 24 hours நைட் அண்ட் டே. அதனால இது எனக்காகவோ என்னுடைய 2 மகன்களுக்காகவோ நான் சொல்லல. அவர் நல்லா இருக்கணும். நான் யாருக்காக பிரார்த்திக்கிறேன், வேண்டுதல் வைக்கிறேன் சொல்லவா? கடைக்கோடியில் இருக்கிற இந்த உண்மை அன்பு தொண்டர்களுக்காக. இந்த நேரத்துல தலைவர் அவர்கள் நல்லா ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சீங்கல்ல, அதுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். குவைத்தில இருந்து ஒரு சகோதரர் எந்த உறுப்பு வேணும்னாலும் எடுத்துக்கங்க, நான் கொடுக்க தயார் என்று சொன்னாரு. அவருக்கு தேமுதிக சார்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்று சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அன்பு சகோதரி கேப்டன் அப்பா அப்பான்னு சொல்லி அவ்வளவு உருக்கமாக பேட்டி கொடுத்தாங்க. அந்த பெண் புரிந்து கொண்டது கூட என் கூடயே இருக்கின்ற பல கழக நிர்வாகிகள் புரிஞ்சுகள் என்றத என் மன வலிமையோடு நான் வலியோடு பதிய வைக்கிறேன். கேப்டன் எந்த அளவு அவ்வளவு பாதிப்போ யாரும் பேசல. அவங்க எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண பாடுபடுறாங்களே அண்ணி, ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெண் பேசினாங்கல்ல, அந்த பெண்ணை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஒரு விநாயகர் சிலையில அந்த கிரீடத்தை வச்சு கேப்டன் முகத்தை வரைஞ்சாருல ஒருத்தர், அவரை நான் வெகு விரைவில் தலைமை கழகத்தில் சந்திக்க இருக்கிறேன். குவைத்தில இருந்து ஒரு நண்பர் பதிவு போட்டாரு, அவரை விரைவில் நான் அவருக்கு இந்தியா வரும்போது அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன். கேப்டனுக்காக இன்னைக்கு கோடான கோடி பேர் எத்தனையோ அழகு குத்தி காவடி எடுத்து உண்ணாவிரதம் இருந்து எவ்வளவு பேர் எத்தனை பிரார்த்தனை செய்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு மாவட்ட செயலாளர்களே, நான் இப்படி பாக்குற உங்களை எல்லாம், இனிமேல் ஒருத்தர் முகத்துல கூட வெள்ளை தாடி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இது என்னுடைய அன்பு கட்டளையாக நான் சொல்றேன். வெங்கடேஷ், இளங்கோ, முருகேசன், செந்தில்குமார், இது யாருடைய கட்சி? இளைஞர்களுடைய கட்சி. ஒட்டுமொத்த இளைஞர்கள் படையை கொண்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன் முருகேசன் தாடி? இதுவரைக்கும் முருகேசனை நான் தாடி வச்சு பார்க்கல, வெங்கடேஷன் நான் தாடி வச்சு பார்க்கல. கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். கேப்டன் நல்லா இருப்பாரு, 100 வருஷம் நல்லா இருப்பாரு. ஆனா அதுக்காக நீங்க வெள்ளை தாடி வச்சு நீங்க உங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்க கான்பிடண்டா இருந்தாதான் உங்கள் கீழே இருக்கிற மாவட்டத்தில் கடைகோடி தொண்டர் கான்பிடண்டா பணி செய்வார். அதனால பழைய வீறு கொண்டு நம்ம எந்திரிப்போம், உழைப்போம். தலைவருடைய லட்சியத்தை நிச்சயமாக நாம் வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.